நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் முதலீட்டில் டபுள் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு தொழில் பற்றி பார்க்க போகிறோம். கடை எதுவும் இதுக்கு தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த தொழிலை ஈஸியாக செய்ய முடியும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த தொழில் தொடங்கலாம். எந்த ஒரு மிஷினும் இதுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூவாக வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த லோகோ அது மேலே இருக்கும். அதாவது இப்போ என்ன பிராண்டோ, அதாவது சாம்சங்காக இருக்கலாம், அது பிலிப்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதோட பிராண்ட் நேம் மேலே இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஸ்டிக்கர்ஸாக இருக்கும், அதாவது பேப்பர் மாதிரி ஸ்டிக்கர்ஸாக இருக்கும். இப்போ டூம் ஸ்டிக்கர்ஸாக வைக்கிறாங்க. டூம் ஸ்டிக்கர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப பளிச்சுன்னு சொல்லிட்டு மேலே பல்ஜியாக தெரியும். அதை தான் நம்ம சாதாரணமாக டூம் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்கிறோம். இந்த டூம் ஸ்டிக்கர்ஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக இதை தயாரிக்கலாம். இதற்கான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேயிங் ஸ்கேல் வேணுங்க. ஏன்னாக்கா அது அந்த லிக்விடை நம்ம எடை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். டபுள் சைடட் டேப் வேணும், செலோ டேப் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதாவது இது டூம் ஈபாக்சி கெமிக்கல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. நம்ம சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாட்டில் போதும். இதுதாங்க ரா மெட்டீரியல். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2000லேருந்து 4000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும். இதுலேருந்து நீங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ஸ்டிக்கர்ஸ் வரைக்கும் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கம்பெனிகளில் போயிட்டு லோகோ நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுக்கும்போது அவங்க ஒரு 5000 10,000 இந்த மாதிரி தான் லோகோ செய்ய சொல்லி கொடுப்பாங்க. 1 2 பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்கு அவங்க அதுக்கான லோகோ எப்படி இருக்கணுங்கிற அந்த டிசைன் அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நல்ல வினைல் பிரிண்டிங் போடக்கூடிய இடத்துல கொடுத்து அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி பிரிண்ட் போட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மேலேயே உங்களுக்கு கட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் நீங்கள் செலோ டேப்பை ஒட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது டபுள் சைடட் செலோ டேப் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டு நீங்கள் பெஞ்சு மேலே அதை கரெக்டாக பபுள் இல்லாமல் அதை நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே அந்த ஸ்டிக்கர் மேலே ஒரு லேயர் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேயரை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா டோம் ஈபாக்சி ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசின் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹார்டனர் ஒரு பங்கு, ஓகேங்களா. அந்த மாதிரி இதை என்ன செஞ்சுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 100 ml எடுத்தோம்னா அது 100 ml எடுத்து இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது கிளியர் கலராக வரணும். வந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு ஆயில் பாட்டிலில் நம்ம என்ன செய்கிறோம், ஊற்றுறோம். இந்த ஆயில் கேனில் ஊற்றுறது எதுக்குனாக்கா நமக்கு அது கரெக்டாக அதில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை ஊற்றுறோம். இதுக்கு நம்ம மிஷின்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மிஷின்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு தேவையில்லை. நம்ம வீட்லேயே செய்யும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம கைகளாலேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆயில் கேனில் இருந்து நம்ம ஒவ்வொரு லோகோலையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இது கார்னர்ஸ்க்கு ரொம்ப வலிகிற மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது லிக்விடாக இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு பரவி அப்படியே எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கர்லேயும் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம அசைக்காமல் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்னரில் கொஞ்சம் இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு டூத் பின் வச்சு என்ன செய்யணும், அதை லைட்டாக எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அதை என்ன செய்யணும், காய வைக்கணும். ஓகேங்களா. ஒரு நல்ல டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும். ஏற்கனவே இது கட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அழகாக எடுக்கலாம் அந்த லோகோவை. இந்த லோகோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு மேலே டூம் மாதிரி பல்ஜியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. டோம் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி.
இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 5000 இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஈபாக்சி அந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 400 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 900 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. நீங்கள் இந்தியா மார்ட், அமேசான் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லிக்விட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் வாங்கும்போது டூம் ஈபாக்சி அப்படின்னு போட்டு நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது தான் இந்த டூம் ஸ்டிக்கர்ஸ் செய்கிறதுக்கான அந்த ரெசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலோ டேப் ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். டபுள் சைடு செலோ டேப்பாக வாங்கிக்கணும். ஆயில் கேனோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கேன் வந்து ஒரு 2 ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இவ்வளோ தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு 5000 ரூபாங்கிறதே அதிகபட்சம் தான் உங்களுக்கு. அதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சிக்கலாம். அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் வந்து நீங்கள் 2 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 4 ரூபா 50 காசு விற்கலாம். 4 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 8 ரூபாய்க்கு விற்கலாம். இதில் தைரியமாக இந்த தொழில் வந்து தொடங்க முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 1000 ஸ்டிக்கர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த 1000 ஸ்டிக்கருக்கு ஒரு ஸ்டிக்கருக்கு நம்ம 5 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சா கூட நீங்கள் 5000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். நார்மலாக இது பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்லேயே நீங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து என்ன செய்ய முடியும், ரெடி பண்ணிட முடியும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது கம்பெனிலேருந்து ஆர்டர் எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ஸ்டிக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 50,000 ப்ராஃபிட் நிற்கும். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லோகோவோட அளவை பொறுத்து ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் தகுந்த மாதிரி இதோட காஸ்ட் வந்து மாறும். அதனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள். நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விலையை விட 2 மடங்கு விலை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக லோகோவை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி டூம் ஸ்டிக்கர்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன செய்யணும், பெரிய பெரிய கம்பெனிங்களில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க கொடுக்குற ரேட்டை விட நம்ம கம்மியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னாக்கா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், புதுசாக ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க இது வரைக்கும் எங்கேயும் ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அந்த ஆர்டரை வாங்க முடியும். அந்த மாதிரியும் இதை செஞ்சுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த இந்தியா மார்ட், அமேசான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிந்தியா.com இந்த மாதிரி வெப்சைட்லலாம் நம்மளுடைய லோகோக்களை செஞ்சு, அதாவது மாடலை செஞ்சு நாம் அதில் ப்ளேஸ் பண்ணிடணும். இத்தனை பீசஸ் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேட் கொடுத்து அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் வரதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான முறைகள், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டால் போதும், இதில் நம்ம நல்லபடியாகவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இது நிறைய பேர் செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.